ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். இன்றைக்கி ஒரு பேய் கதை தாங்க சொல்ல போகிறேன். அன்னைக்கு ஒரு பேய் கதை சொன்னேன் இல்லைங்களா, என்னோடய லைஃப்பில் நடந்த கதை. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு பேய் கதைங்க. என்னென்னா, அன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூல் விடுமுறைங்க. இதே மாதிரி மே மாதம் என்னோட கணவரும் அவங்களோட கூட பிறந்த அக்கா தம்பிங்க எல்லாரையுமே அவங்க அம்மா அவங்களோட மாமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க மாமா வீடு எங்கன்னா ஊட்டியில் இருக்குங்க. இங்கேருந்து ஊட்டிக்கு கிளம்பியிருக்காங்க. அவங்க வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க. ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் கிளம்பிட்டோம்னா அங்கே போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த லீவை அரேஞ்ச் பண்ணி போவாங்க இல்லைங்களா, அந்த லீவை அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பியிருக்காங்க. அவங்க கிளம்பி போகிறப்ப ஒரு பஸ் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அந்த ஊட்டியில் இறங்கிட்டாங்க. அங்கேருந்து அரவங்காடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க போனோம். அங்கே தான் அவங்க மாமா வீடு இருக்குது, என்னோடய பாபாவோட மாமா வீடு. அங்கே போகிறதுக்கு அவங்களுக்கு பஸ் இல்லைங்க, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணணும், நாம் ஒத்தையடியில் தான் நடந்து போய் ஆகணும். சரி, குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துட்டோம். அன் டைமில் நம்ம இங்கே நிற்கவும் முடியாது, அது நமக்கு பாதுகாப்பும் இல்லை. ஒத்தையடி பாதையில் நம்ம நடந்து போயிட்டோம்னா சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு அவங்க அம்மா ஒத்தையடி பாதையில் போகலான்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்ட்ட பேசிட்டு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒத்தையடி பாதை எப்படி இருக்குங்களா, யூக்கலிப்டஸ் மரம்லாம் இருக்குது இல்லைங்களா, ஹைட்டாக இருக்கும், ரொம்ப உயரமாக இருக்கும். அது பார்க்குறதுக்கே நமக்கு பகலில் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் நைட்டு பார்க்கும்போது ரொம்பவே நமக்கு பயமாக இருக்குங்க. அந்த யூக்கலிப்டஸ் மரம் எல்லாம் தாண்டி அந்த ஒத்தையடி பாதையில் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு தட்டுக்காடு இருக்குது. அந்த தட்டுக்காடையே அவங்க தாண்டி தான் போகணும். 2 பக்கமும் தட்டுக்காடு. நடந்து போகிறதுக்கு ஒரே அந்த ஒத்தையடி பாதை தான் இருக்குது. அதுக்குள்ளே அவங்க நடந்து போகணுங்க. அப்படி நடந்து போகும்போது அவங்களுக்கு ஒரே இருட்டாக இருக்கும்போது எப்படி இருக்கும், அந்த காலத்துல எல்லாம் இது மாதிரி லைட் ஃபெசிலிட்டிலாம் இருக்காது இல்லைங்களா. நான் சொல்கிறது வந்து 90s டைமில் லைட் ஃபெசிலிட்டிலாம் இல்லைங்களா. அதனால ஒவ்வொருத்தர் கை விடாமல் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் கையை அம்மா வந்து பிடிச்சிக்க சொல்லிட்டாங்களாம்மா. குழந்தைங்க மொத்தம் வந்துட்டு 4 பேருங்க. பொண்ணு 1, அப்புறம் பசங்க 3 பேர், அம்மா மொத்தம் 5 பேர் போயிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க கையை விடாமல் பிடிச்சிட்டு அப்படியே நேராக நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடமே அப்படியே அமானுஷ்யமாக நிசப்தமாக இருக்குதுங்க. அந்த ஒரு மாதிரி அந்த சவுண்டெல்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டுருக்கு. அந்த வண்டு சத்தம், வெட்டுக்கிளி சத்தம், தவளை சத்தம், அந்த இருட்டுக்கு மக்கள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. அப்படியே அந்த சந்திரமுகி படத்தில் வர மாதிரி திடீர்னு சாய்தான் உடைதான் உருளுதான், அந்த மாதிரி சரன்னு சத்தம் கேட்குதுங்களாம்மா. பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரியே இருக்குங்களாம்மா. அவங்க அம்மா பின்னாடியெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடாது, நேராக நம்ம நடந்துடணும், திரும்பி பார்க்காதீங்க, கடை நடங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம்மா. நானும் வரேன் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம்லாம் கேட்குதாம்மா. பயப்படவே கூடாதுமா, நீங்கள் வந்துட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எந்த பக்கமும் திரும்ப விடாமல் வேகமாக குழந்தைங்கள கூட்டிகிட்டே வந்துட்டாங்களாம்மா. ஆனால் அந்த சத்தம் வந்துட்டு இன்னுமே என்னோடய பாபாவுக்கு ஞாபகம் இருக்குங்களாம்மா. அது மாதிரி அமானுஷ்யம் அங்கே நடந்திருக்கு. அந்த இடத்த கிராஸ் பண்ணி வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. டைமில் போயிட்டு அவங்க மாமா வீட்டில் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாமி நல்லா கும்பிட்டுட்டு சாமி திருநீர்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க தூங்கியிருக்காங்க. இந்த விஷயத்தை இப்போ நினச்சாலுமே என்னோடய பாபாவுக்கு படபடப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஷேர் பண்ணியிருக்கோங்க. உங்கள் லைஃப்பில் இது மாதிரி ஏதாவது அமானுஷ்யமாக நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.